Hi எல்லாருக்கும் வணக்கம். Welcome to the Fabric Studio. இன்னைக்கு வீடியோல சிம்பிளா ஒரு சுடிதார் நெக்ல எப்படி கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிட்ச் பண்றதுன்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 36 inch chest round இருக்கவங்களுக்கு எப்படி சுடிதார் கட் பண்றதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஐ பட்டன்லயும் கொடுக்கிறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா பிகினர்ஸ்க்கு புரியற மாதிரி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுடிதார் தைக்கும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு நெக்கை ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ நெக் டிசைனில் கேன்வாஸில் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கேன்வாஸ் பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 inch கோடு போட்டுக்கிறேன். ஃபோல்டிங் சைட்லேருந்து இப்போ அந்த 1/2 inch லைன் மேலே நெக் வித்தை மார்க் பண்ணிக்கலாம். நெக் வித் 3 inch, நெக் லென்த் பார்த்தீங்கன்னா 6 inch. இது ஃப்ரண்ட் நெக்குக்காக மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டுக்கிறேன். நான் சிம்பிளாக ஒரு யூ நெக் தான் வைக்க போகிறேன். ஸோ கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு யூ ஷேப்பில் நெக் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட நெக்கோட மெஷர்மெண்ட்டு. இதுதான் நமக்கு கிளாத்தில் வேணும். இதோட அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 inch மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் யூ ஷேப் இல்லாமல் வேறு ஏதாவது நெக் டிசைன் வரைஞ்சிங்கனாலும் இதே தான். நெக் வித்தையும் நெக் லென்த்தையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்மளோட டிசைனை வரைஞ்சிட்டு அவுட்டரில் 1 inch எக்ஸ்ட்ரா வரைஞ்சி கட் பண்ணிக்கணும். யூ ஷேப் நெக் டிசைனுக்கெல்லாம் மேக்ஸிமம் கிளாத்தில் அடித்து திருப்பிப்பாங்க. நம்ம ஏன் பேப்பர் பேஸ்டிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நெக்கோட ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும். நார்மலாக அடித்து திருப்பறக்கும் இந்த பேப்பர் பேஸ்டிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஃப்ரண்ட் சைடில் பேப்பர் பேஸ்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக் சைடில் நார்மலாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதையும் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இப்போது பேப்பர் பேஸ்டிங்கை கட் பண்ணியாச்சு. இதை 2 வேல நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கிளாத்தில் இந்த பேப்பர் பேஸ்டிங்கை அயன் பண்ணிவிட்டு சுடிதாரில் வச்சு அட்டாச் பண்ணுவோம். இல்லைனா நம்ம சுடிதாரோட லைனிங் கிளாத் இருக்கும் இல்லையா, அதுலேயே வச்சும் அயன் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நான் செகண்ட் சொன்ன மெத்தடில் தான் இப்போ அட்டாச் பண்ண போகிறேன். லைனிங் கிளாத்தோட ராங் சைடில் இந்த பேப்பர் பேஸ்டிங்கை இப்போ அயன் பண்ணி எடுத்தாச்சு. அதோட சென்டர் லைனை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது லைனிங் கிளாத்தோட ரைட் சைடும் மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு நெக்கில் நீட்டாக பின் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருக்கவங்க நீங்கள் தைக்க பழகும் போதே இந்த மாதிரி கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைச்சி பழகிக்கோங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணுற கார்மெண்ட்ஸோட அவுட்புட் ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங்கில் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு பின் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க அந்த லைன் மேலே ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுடலாம். அப்போ தான் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் மூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான். அடுத்து பேப்பர் பேஸ்டிங் பக்கத்துலேயே அந்த நெக் லைனில் தைச்சிடலாம். பேப்பர் பேஸ்டிங் பக்கத்தில் தையல் விழற மாதிரி இருக்கணும். பேப்பர் பேஸ்டிங் மேலே விழுகக்கூடாது. அதுதான் இதில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம பேப்பர் பேஸ்டிங் தான் நம்ம நெக்கோட டிசைனே, அதில் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஸோ பேப்பர் பேஸ்டிங் மேலே விழாமல் அதுக்கு பக்கத்துலேயே விழுற மாதிரி தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு 1/2 inch மாதிரி கிளாத்தை விட்டுட்டு நெக் லைனில் கட் பண்ணிடலாம். டேர்னிங்ஸ்லாம் சின்ன சின்ன கட் போட்டுட்டு இப்போ லைனிங் கிளாத்தை ராங் சைடில் டேர்ன் பண்ணிக்கிறேன். இப்போது கிளாத்தை டர்ன் பண்ணியாச்சு. ரொம்பவே நீட்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம பேப்பர் பேஸ்டிங் யூஸ் பண்ணுறனால இந்த மாதிரியான நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இது சிம்பிளான ஒரு நெக் டிசைன் தான். நீங்கள் வேறு ஏதாவது டிசைனர் நெக் டிசைன் வச்சிங்கனாலும் பேப்பர் பேஸ்டிங் ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போது லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி லைனிங் கிளாத்தோட அந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்ட் பண்ணி தைச்சிடலாம். அப்போ தான் 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு தையல் போடும்போது கரெக்டாக இருக்கும். 1/2 inch டபுள் ஃபோல்ட் பண்ணி மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிடலாம். சுடிதார் ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நெக் ஃபினிஷ் பண்ணால் போதும், மற்றதெல்லாம் ரொம்பவே சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிடலாம். பிகினர்ஸாக இருக்கவங்க ஃபஸ்ட்டு சுடிதார் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணியாச்சு. எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி பேக் பார்ட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டில் நம்ம நெக் டிசைனை வரைஞ்சிட்டு எப்படி நம்ம லைனிங் கிளாத்தை அப்படியே அடித்து திருப்போமோ அந்த மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக் டிசைனை வரைஞ்சிட்டு ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேணான்னா ஒரு சைடில் இருக்க அந்த நெக்கை வந்துட்டு நல்லா டார்க்காக போட்டுட்டு இன்னொரு சைட்லேயும் அப்படியே ட்ரேஸ் எடுத்து தைச்சிக்கலாம். இதுலேயும் லைனிங் கிளாத்தோட பாட்டமில் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்கை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது நம்ம எப்பவும் பண்ணுற மெத்தடில் தான். மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் இந்த லைனிங் கிளாத்தை வச்சுட்டு நெக்கில் தையல் போட வேண்டியது தான். நம்ம 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணோம் இல்லையா, அது இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். அந்த லைன் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். பேக் சைடில் நம்ம நாட் அட்டாச் பண்ணி தைக்க போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துலையே நம்ம வந்து நாட்டை அட்டாச் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அந்த நாட் கயிறு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையே அட்டாச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 2 சைட்லேயும் 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம நாட்டை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாட் ரோப்பை லைனிங் கிளாத்துக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ரெண்டுக்கும் நடுவில் நம்ம இப்போ மார்க் பண்ண அந்த 2.5 இன்ச் மார்க்லேயே வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ இந்த நெக்கை தைக்கும் போதே இந்த நாட்டையும் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இந்த நெக் லைன் மேலேயே ஒரு தையல் போடுறேன். நாட் கயிறு இந்த மாதிரி வெளிப்பக்கமாக இருக்கணும், அப்போ தான் திருப்பும் போது கரெக்டாக உங்களுக்கு டேர்ன் ஆகும். இப்போ இந்த 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே இந்த நெக்லேயே ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ நெக்கில் இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் போட்டுட்டு டேர்ன் பண்ணிடலாம். இப்போ நீட்டாக நெக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. கூடவே அந்த நாட்டும் பார்த்திங்கன்னா இன்விசிபிளாக அட்டாச் பண்ணியாச்சு. ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரெடிமேட் ஸ்டைலில் ஒரு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட ரைட் சைடு ஒன்றா வச்சுட்டு பேக் பார்ட்டோட லைனிங் கிளாத்தை மட்டும் வெளிப்பக்கமாக திருப்பிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால இன்விசிபிளாக நம்மளுக்கு வெளியே எந்த பிசுறும் தெரியாமல் தைக்கலாம் ஷோல்டரில், அதுக்காக தான். இப்போ இந்த பேக் பார்ட்டோட லைனிங் கிளாத்தை ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு மேலேயே மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு பின் எடுத்து செக்யூர் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் தையல் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த கார்னரில் சின்னதாக ஒரு கட் போட்டுக்கலாம். நெக்கு கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் பல்காக தெரியாமல் இருக்கும், அதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டரை நம்ம இன்விசிபிளாக நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. கிளாத்தோட பிசுறு எல்லாமே உள்பக்கமாக போயிடும். வெளியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது, நாட் ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் ப்ளவுஸ்லேயும் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ இன்னொரு சைடு ஷோல்டரையும் இதே மாதிரி தைச்சாச்சு. அடுத்து பேக் பார்ட்டோட லைனிங் கிளாத்தையும் பேக் பார்ட் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் மட்டும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம், ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி பேக் பார்ட்டை மட்டும் டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு அதில் ஷோல்டர்லேருந்து 10 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஃபுல் பர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அதிலிருந்து ஒரு 10 இன்ச் இல்லைனா 9 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி செஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஒரு 4.25 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த லைனில் தான் நம்ம டாட் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த லைனோட சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். அந்த சென்டர்லேருந்து 2 சைட்லேயும் ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டோட 2 பாயிண்ட்லேருந்தும் இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கலாம். இதே மெஷர்மெண்ட் தான் இன்னொரு சைட்லேயும் வேணும். ஸோ நான் இதை அப்படியே டேர்ன் பண்ணி ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதை டாட் பிடிச்சிடலாம். இந்த 2 பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஷார்ப்பாக எடுத்துக்கணும். சென்டரில் வரும்போது அந்த 1/4 இன்ச் வந்து நம்மளுக்கு டாட் பிடிக்கணும். ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ஷார்ப்பாக ஃபினிஷ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போதும் எண்ட் பண்ணும்போதும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும் டாட்டு. அவ்வளோதான், டாட் பிடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைட் டாட்டையும் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். அடுத்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயினிங் கிட்ட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டுமே கரெக்டாக இந்த மாதிரி சமமாக ஈக்குவலாக இருக்கணும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச ஸ்லீவில் ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு 1/2 இன்ச் குழிவாக கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது வந்து நம்ம சுடிதாரோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கரெக்டாக வர மாதிரி
செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவோட ஓப்பனில் எனக்கு பார்டர் இருக்குது, அதனால நான் மடித்து தைக்கலை. உங்களுக்கு வந்துட்டு மடித்து தைக்க வேண்டி இருந்தது அப்படின்னா மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ ஷோல்டரோட சென்டரும் ஸ்லீவோட சென்டரையும் ஃபஸ்ட்டு ஒன்றா வச்சுட்டு ஒரு சைடில் வந்துட்டு தையல் போட்டுக்கலாம். இங்கே தைக்கும்போது கிளாத்தை எந்த இடத்துலையும் இழுத்து தைக்கக்கூடாது. கிளாத்தோட ஃப்ளோவில் அப்படியே ஜஸ்ட்டு வச்சு மேலேயே ஒரு தையல் போடுங்க. இப்போது ஒரு சைடு தைச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தைச்சிக்கிறேன். ஸ்லீவுக்கு எப்போவும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவையும் நான் இப்போ அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் ரெண்டு சைட்லேயும் அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ சைட் ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா வச்சு கரெக்டாக எடுத்து வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண லைன்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா அவுட்டர் சைட்லேருந்து நம்ம மார்ஜின் விட்டோம் இல்லையா, அதை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஹிப் ரவுண்டில் மட்டும் 1 இன்ச்சு, மற்ற எல்லா பக்கமும் 1.5 இன்ச்சு அந்த லைனை மார்க் பண்ணிவிட்டு சுடிதாரோட ஷேப்பை அப்படியே வரைஞ்சிக்கிறேன். நம்ம லைனிங் கிளாத்தில் ஆல்ரெடி நாச் பண்ணியிருப்போம் ஹிப் ரவுண்டு வேஸ்ட் ரவுண்ட்லாம். ஸோ அது இந்த இடத்துல ரொம்பவே யூஸ் ஆகும். அடுத்து ஸ்லீவ் ஓப்பன் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு அதை மார்க் பண்ணிட்டேன். ஆர்ம் ஹோல் ரவுண்டில் இருந்து இந்த ஸ்லீவ் ரவுண்டு வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கோடாக இல்லாமல் லைட்டாக ஒரு கர்வாக வரைஞ்சி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இல்லைனா நம்ம ஹிப் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண லைன் மேலே ஸ்லீவ்லேருந்து அந்த ஹிப் ரவுண்டில் 1 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன் வரைக்கும் ஒரு தையல் போடுறேன். ஹிப் ரவுண்டில் அந்த நாச் வரைக்கும் ஒரு தையல் போட்டுட்டு எகெயின் அதே லைன் மேலேயே இன்னொரு டபுள் ஸ்டிச் போட்டுடலாம். பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த சைட் ஜாயினிங் வரைக்கும் ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. இனி அடுத்து அந்த சைடில் வர ஸ்லிட்டு தைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். இப்போ அதை எப்படி பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஹிப் ரவுண்டில் கரெக்டாக 1 இன்ச் தான் கிளாத் விட்டுருப்போம். ஹிப் ரவுண்ட் கிட்டே இருக்க நாச்சை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஹிப் ரவுண்டுக்கு கீழே இருக்க கிளாத்தை 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுவும் காட்டன் கிளாத்தாக இருந்தால் எக்ஸாக்டாக உங்களுக்கு நல்லா ஃபோல்ட் ஆகும். இப்போ இந்த ஃபோல்ட் பண்ண எட்ஜ் மேலேயே ஒரு தையல் போடலாம். ஹிப் ரவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு அந்த 1 இன்ச் கிளாத் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த எட்ஜ் மேலேயே ஒரு தையல் போடுங்க. ஹிப் ரவுண்ட் வரைக்கும் தைச்சிட்டு அதுக்கு மேலேயும் ஒரு 1 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா தைச்சிக்கோங்க. இப்போது ஹிப் ரவுண்டுக்கு மேலே 1 இன்ச் வரைக்கும் தைச்சிட்டு ஃபுட்டரை தூக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பேக் சைடில் இருக்க கிளாத்தில் இருக்க அந்த 1 இன்ச் இருக்கும் இல்லையா, அதையும் டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பா ஷேப்பில் தைக்கணும். இப்போது பேக் சைடில் இருக்க கிளாத்தில் இருக்க அந்த 1 இன்ச்சையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த ஃபோல்டிங் மேலேயே ஒரு தையல் போடுறேன். இந்த ஸ்லிட் பார்த்திங்கன்னா காட்டன் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக வந்துடும். பிகினர்ஸாக இருக்கவங்க ஒரு தடவைக்கு 2 தடவை ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது எக்ஸாக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பா ஷேப் நீட்டாக வந்துடுச்சு. இப்போது இந்த ஃபோல்டிங்கில் இன்னொரு சைட்லேயும் ஒரு தையல் போடணும், அதை போட்டுடலாம். இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பா ஷேப் கிட்ட தைக்கும்போது நீங்கள் 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணுற இடத்துல பாயிண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் அதே மாதிரி அந்த எட்ஜ்லேயே தைச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த சுடிதாரை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அந்த பா ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு சைடையும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சுடிதார் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.